அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். கடந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி கிடைச்சது. ஒரு சாமானியனுக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாங்க நம்ம ஜூலியோட வீடியோக்கு. அதுக்கப்புறம் இப்போ நண்பர்கள் சில பேர் அந்த 4 வருஷ பாய் ஃப்ரெண்ட் யார் என்னன்னு கேட்டாங்க. இல்லை 2 பேரும் ஒன்றா ஹஸ்பண்ட் தான் எதாவது பிரேக்கப்பா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை 2 பேரும் வேற வேற. ஒரு அந்த 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 பாய் ஃப்ரெண்டோட பேர் இங்கே ஏன் நம்ம காலையில் சொல்லலைன்னா அந்த வீடியோவில் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒருத்தரோட பேர் எதுக்கு நம்ம இங்கே சொல்லணுன்றதுக்காக தான் அவர் பேரை குறிப்பிடல. ஆனால் 2 பேரும் தனித்தனி ஆட்கள் தான். அது கன்ஃபார்ம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சமூக நீதியோட பிறப்பிடமாக இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், அவர் அறநிலைத்துறையாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கதறினாங்களோ, அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தர் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு தண்டனை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்ததுக்கு, அதாவது சாதாரணமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அவங்க உள்ளே அனுப்புறதுக்கெலாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது அமைச்சர்கிட்டயே வாங்கியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு சமூக நீதியோட பிறப்பிடத்திலிருந்து அதுவும் என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ரமேஷ் ஐயங்கார். ஏன் சமூக நீதின்றீங்க, ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களே எங்களுக்கு இன்ஸ்ட்ரிக்ட் பண்றீங்க ஜாதியை. எதுக்கு சமூக நீதின்னு சொல்றவங்க எதுக்கு பிறப்பால ஒருத்தனை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அது எந்த சமூகமானாலும் இருக்கட்டும்ங்க, தலிதா இருக்கட்டும், பார்ப்பனராக இருக்கட்டும், இடைநிலை சாதி யாருனாலும் இருக்கட்டும்ங்க, அவங்களை எதுக்கு நீங்க சமூக ரீதியை அடையாளப்படுத்துறீங்க? அப்புறம் எங்க இருக்கு உங்களோட சமூக நீதி? இதுல வேற சமூக நீதியோட பிறப்பிடமே நீங்க தான் வேற சொல்லிக்கிறீங்க. ஸோ அவரோட அந்த அறிக்கைக்கு நம்ம ரமேஷும் திருப்பி நல்ல ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இங்கே இருக்கிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை டெய்லி இருக்குது. அது டெய்லி அதை பேசாமல் கடந்தே போக முடியல. ஆனால் இன்னைக்கு தாவேக அரசாங்கம் எடுத்துருக்கிற முன்னெடுப்புகளை பற்றி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. சிஎம் சார், நீங்க எப்போ கத்துக்கிட்டு எப்போ நீங்க சரி பண்றது, அது வரைக்கும் நாடு தாங்குமா? நான் இல்லைங்க, நம்ம உதயநிதி அண்ணன் நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, அது சொன்னேன். அண்ணன் காலத்துல இருந்த லேண்ட் ஆர்டர் இஷ்யூக்கெல்லாம் அண்ணனுக்கு கோமால இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம யாராவது கேள்வி கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துல நம்ம எல்லாரு மேலேயும் ஒரு கேஸ் ரெடியா இருக்கும். ரிட்டு ஃபைல் பண்ணாலே கேஸ் போட ரெடியா இருந்த கூட்டம் அது. ஸோ அந்த நேரத்தில் கருத்து சுதந்திரன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கறது நல்ல விஷயம். ஆனால் சிஎம் சார்னு கேட்டு நீங்க ஒன்று கேட்டிருக்கீங்கல்ல உதயநிதி சார், அது ரொம்ப டூ இயர்லி. ஓகேங்களா? உங்க ஆட்சி காலத்துல என்னமோ மக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு கொண்டாட்டத்தோட இருந்த மாதிரியும், இப்ப எல்லாரும் வெட்டிக்கிட்டு சுத்துற மாதிரியும் எல்லாம் தோற்றத்தை உருவாக்குறீங்க. நீங்க உருவாக்குன கஞ்சா தானே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம தமிழக அரசாங்கம் எடுத்திருக்க முன்னெடுப்புகளை கிரவுண்ட் லெவல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் ஒரு 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 2006 ஆட்சி காலத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ற முறையில் எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே ஒரு சும்மா ஒரு போர்வைக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் ஒன்று இந்த குட்கா, அந்த இன்னொன்று இங்கே வைக்கிறது அங்கே வைக்கிறது எக்கச்சக்கமாக இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு போர்வைக்கு இருக்கும். ஆனால் இந்த முறை நான் பார்க்குறேன், அதுக்கு அடிமையான ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை போட்டால் தான் தன்னால் செயல்பட முடியும். ஏன் ஒரு காலத்தில் நானே அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு 3 வருஷமாக தான் அதெல்லாம் விட்டுட்டு பிரகாசமான பார்வையில் என் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கேன். மது போதில் அது என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், சிஎம்க்கு ஒரு ரிக்வஸ்ட் கூட வச்சுருப்பேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரகாசமான பார்வையே எனக்கு தெரியுது. நிறைய இந்த உலகம் எவ்வளோ அழகுன்றதே தெரியுது. ஸோ அந்த கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்களால அது போடாமல் இருக்க முடியாது. அதை நான் அனுபவிச்சுன்ற முறையில் அது எவ்வளோ பெரிய பெயின்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது மிகப்பெரிய அடிக்ஷன் அது. ஸோ இப்போ அது எதுவுமே போட முடியாமல் நிறைய பேர் கிடைக்கல. என்னை கேட்டிங்கன்னா நான் கிரவுண்டில் இறங்கி என்னோட பார்வைக்கு எட்டின தூரம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது எங்கேயுமே கிடைக்கல. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் இன்னொன்று பிரமிச்சு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா,
24 மணி நேரமும் மது ஓடிக்கிட்டு இருந்த ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு. 24 மணி நேரம் நீங்கள் எந்த நேரம் போனாலும் மது கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லைங்க. நான் வந்து ஃபுல் ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படி சொல்ல வரல. என் பார்வை தூரத்துக்கு இல்லை. நான் பார்த்த வரைக்கும், என்னோட பார்வை தூரம் வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று கிடைக்கவே இல்லை. அவங்கவுங்க வந்து அந்த கடை திறக்கிற வரைக்கும் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் இப்போ பாதி குடிமகன்கள் இருக்காங்க. ஸோ இதுவே தவேக அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றி, அதாவது வெற்றியோட முன்னெடுப்பு. வெற்றின்னு சொன்னோன்னே என்ன இதுவே உங்களுக்கு முடிஞ்சிச்சான்னு கேட்பாங்க. இல்லை, இது வந்து அந்த வெற்றியோட முன்னெடுப்பு. இதை தொடர்ந்து கஞ்சா புழக்கங்களும் இங்கே கம்மியாகிட்டே வருது. மொத்தமாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல வரல. பட் அது ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்ற நம்பிக்கை சாமானியனாகிய நமக்கு வரணும். இந்த அரசாங்கத்து மேலே நம்ம நம்பிக்கையை வச்சு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை தான் வந்து திட்டியிருக்காங்க. நம்மளை திட்டினதில் ஒரு ஆள் யாருன்னா, இந்த சமூக நீதியோட பிறப்பிடத்துலேருந்து வந்திருக்காரு அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் நம்மளை திட்டிருக்காரு, பாடாவதி மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறனா பாடாவதி மக்கள், ஓட்டு போட்டால் அப்பவும் அதே தான் மாறாது. என்னோட கடந்த வீடியோவுக்கு ஆதரவு தெரிவித்த அவ்வளோ நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதை குறிப்பாக அத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து அந்த அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது சீரியஸாக அழுதுட்டேங்க. ஏன்னா நம்ம ஒரு மூலையில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபோர்ஸில் அரசியல் பேச வந்துட்டேன். நிச்சயமாக ஒரு ஃபோர்ஸில் தான் வந்தேன். அது வந்து ஒரு விபத்து தான். ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், 1,75,00,000 பேர் அறிவு கொடுத்து கூட்டம்னு சொன்ன உடனே வந்த கோவத்தில் கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் இத்தனை வீடியோ போட்டிருக்கேன். என்னோட அத்தனை வீடியோ தாண்டி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு அத்தனை மக்கள் வந்து கமெண்ட் போட்டதுக்கும் அத்தனை மக்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு நல்ல பதிவாக போடணுன்றது என்னோட முனைவு. இப்போ வரைக்கும் நான் ஏதோ ஒரு போக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து அடுத்தடுத்து வந்து என்னோட அரசியல் பார்வையும் அரசியலுக்கு நான் பேசுகிற அந்த கண்டென்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசணுன்றது தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான உத்வேகம் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடந்த வீடியோவுக்கு கொடுத்த உத்வேகம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மக்களே, வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.